ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் தர்பூசணியை பற்றி நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்க்கும் போது ரெட்டிஷாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய இந்த பழத்தை குமத்திக்காய், வாட்டர்மெலான், தர்பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர்மெலானில் ஒரு பெரிய ஆண் பழம் வாங்கி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தேன். ரவுண்ட் அண்ட் கியூப் ஷேப்பில் கட் பண்ண பழத்தில் டெல்லியில் ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய மொஹபத் கா சர்பத் செஞ்சுருந்தேன். மொஹபத் கா சர்பத் எப்படி செய்யணுங்கிற வீடியோவை இன்ஷால்லா நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸ்லைசஸாக கட் பண்ண வாட்டர்மெலானை சாப்பிட்டுக்கிட்டே வாட்டர்மெலானோடைய அனதர் ஹாஃபில் ஸ்கூப் மாதிரி கட் பண்ணி அதை ஜூஸ் போட்டுட்டேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தர்பூசணியில் ஆண் பழம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு. எனது பழத்தில் கூட ஆண் பெண் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறீங்களா? மேஸ்குலைன், ஃபெமினைன் எப்படி மனிதர்கள் விலங்குகளில் ஆண் பால் பெண் பால் அப்படின்னு இருக்கோ, அதுபோல் தாவரங்கள்லையும் ஆண் பால் பெண் பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. குர்ஆன்ல 78வது அத்தியாயம் அம்மையத்த சாஅலூன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சூரா நபால பார்த்தீங்கன்னா 8வது வசனத்துல வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, இன்னும் உங்களை ஜோடி ஜோடியாக படைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றான். மனிதர்கள் மட்டும் இல்லாம எல்லா உயிரினங்கள்லையுமே ஜோடி ஜோடியாக இறைவன் படைச்சிருக்கான். அது போல தான் இன்னைக்கு நம்ம வாங்கின தர்பூசணி ஒரு மேல் ஃப்ரூட். அது சரி, இது ஆண் பழம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அதை தாங்க சொல்ல வரேன். தர்பூசணி பழம் நீளமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஆண் பழம். இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். உருண்டையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பெண் பழம். நம்ம வாட்டர்மெலான் வாங்கும் போது ரொம்ப பெரிய பழமாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன பழமாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட சைஸில் தான் நம்ம தேர்வு செய்யணும். சில பழங்கள் காம்புகளோடு இருக்கும். காம்புகள் பச்சையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பழம் இன்னும் பழுக்கலைன்னு அர்த்தம். கொடியிலேயே பழுத்த பழமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் காம்புகள் காய்ந்திருக்கும். ஸோ காய்ந்த காம்புகளுடைய பழங்களை சூஸ் பண்ணுங்க. தர்பூசணி, பூசணிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா தரையில் படரக்கூடிய கொடிகள்ல இருந்து காய்க்கக்கூடியது. ஸோ தர்பூசணியுடைய அடிப்பகுதி தரையில தான் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். அதனால அதோடைய அடிப்பகுதியுடைய கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கலரை வச்சு தர்பூசணி பழம் நல்லா பழுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடிப்பகுதி மஞ்சள் நிறமாக இருந்தால் நல்ல பழுத்த பழம்னு அர்த்தம். அதுவே வெள்ளை நிறமாக இருந்துச்சு அப்படின்னா பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடியே அறுவடை செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். சிலர் பார்த்தீங்கன்னா காயாக இருக்கும் போதே பறித்து அதில் ஆர்டிஃபிஷியல் கலரை இன்சர்ட் பண்ணுவாங்க. கெமிக்கல் உரங்கள் அண்டு நைட்ரேட் பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை வாங்காமல் நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஃபார்ம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக டேபிளுக்கு கொண்டு வரப்பட்ட நேச்சுரலான பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தர்பூசணி, சிகப்பு தர்பூசணின்னு சொல்லிட்டு 2 வகையில் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் சிகப்பு தர்பூசணி தான் அதிகமாக விளைச்சல் செய்கிறாங்க. தர்பூசணி வாங்கும் போது அவுட்டர் லேயர் வெளியில் பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக அட்ராக்டிவாக இருக்கும். இதுவே நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உள்ள வெள்ளை அண்டு மஞ்சள் கலர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் நைட்ரேட்டுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பழத்தை கட் பண்ணி பார்க்கும்போது உள்ள பள்ளமாக இருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி பழங்களை வாங்காதீங்க. இப்போவெல்லாம் நிறைய ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸு, சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நிறையவே வந்துடுச்சு. அந்த மாதிரி பழங்களையும் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. விதை அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டு பழங்கள் தான் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. சம்மரில் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் 95% வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய நீர்ச்சத்துள்ள வாட்டர்மெலான் சாப்பிடுவது சிறந்தது. வாட்டர்மெலான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் வாட்டர்மெலானை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. ஆனால் வாட்டர்மெலன் ரத்தம், சர்க்கரை அண்டு கொழுப்புடைய அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிடும். நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது. குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்டு அடம் பிடிச்சாங்கன்னா வாட்டர்மெலான் ஸ்லைசஸில் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சு கொடுங்க. ஆர்டிஃபிஷியலாக கடையில் விற்கக்கூடிய ஸ்டிக் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நேச்சுரலான ஃப்ரூட்ஸை வச்சு நம்மளே ஐஸ்கிரீம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாகவும் யூனிக்காகவும் இருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வாட்டர்மெலான் வாங்கிட்டேன். ஸோ அதில் சிலவற்றை நான் ஸ்லைசஸாக எடுத்து சாப்பிட்டுட்டேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டில் ஜூஸ் போட போகிறேன். இப்போ அதோடைய அவுட்டர் ஷெல்லை தூக்கி போடாமல் அதில் உள்ள அடிப்பாகத்தை மட்டும் கட் பண்ணிட்டேன். ஏன்னா டேபிளில் வைக்கும் போது அப்போ தான் கீழே கவிழ்ந்துடாமல் ஸ்டேபிளாக நிற்கும். தர்பூசணி பழம் ரொம்பவே சுவையாகவும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்குது. சம்மர் சீசனில் ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய தர்பூசணி பழத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தர்பூசணி ஜூஸ் பார்த்தீங்கன்னா காலையிலையும் மதியானமும் சாப்பிடலாம். ஆனால் நைட்டில் சாப்பிடவே கூடாது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தர்பூசணி பழத்தில் விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. ஒரு முழு தர்பூசணி பழத்தில் 6.2 கிராம்லேருந்து அதிகபட்சமாக 100 கிராம் வரை தான் சர்க்கரை இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட் பயப்படாமல் சாப்பிடலாம். தர்பூசணி பழத்தில் அதிக அளவு நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்குது. அதனால தான் டயட்டில் இருக்கக்கூடியவங்க தர்பூசணி எடுத்துக்கிறாங்க.
டயட்டில் இருக்கும்போது அதிகமாக பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தர்பூசணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் பசியை கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை க்ளோவிங்காகவும் இளமையாகவும் வச்சுருக்கும். எங்கன் க்ளோயிங்காக இருக்க எனக்கும் ஆசையாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட பேசிக்கிட்டே வாட்டர்மெலான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லைக்ஸோட நிப்பாட்டிடாமல் உங்களுடைய பொண்ணான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு போங்க. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Sajako.